DSGS Private Limited Companies discussion, Psychology Department discussion, all department conference meeting. Okay, error discussion. சரி, சோப்புநாங்கி பொறுத்த வரைக்கும் ஒரு புது ட்ரிக் இருக்குது. இப்போது புதுசாக ஒரு ட்ரிக். என்ன ட்ரிக் அப்படின்னா, மென்மையான ஒரு டச்சு. அதாவது இப்போது திடீர்னு நம்ம ஏதோ ஒன்று ஆன்லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ லைட்டாக அப்படி பிரெயினை ஆக்சஸ் பண்ணி அப்படியே அது கேன்சல் பண்ணி விட்ரும். அதுதான் சோப்புநாங்கியோட புது ட்ரிக்கு. எதனால் வந்துட்டு காலையிலே எரர் ஏற்படுத்துது அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் தேவைப்படலாம். அதாவது என்ன அப்படின்னா, சோப்புநாங்கி நரகத்துலேருந்து வந்தது. அதுக்கிட்ட ஆல்ரெடி பேங்க் பேலன்ஸ் இருக்குது. 6-7 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸே இருக்குது. காலையில் எந்த வேலையும் இல்லை, சரக்கு சாப்பிட்டுட்டு அதோட எஃபெக்டில் ஏதோ தோது பார்க்கலான்னு நினைக்கும். அது எதுவும் தோதாகிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா ஸ்டூடியோவில் நாட் அலோடு, கம்பெனிலையும் தோதாகாது. மற்றபடி அது ஒரு பெண்ணாக இருக்கா, ஒரு பூ கட்டலாம், ஒரு கோலம் போடலாம், துணி துவைக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பலாம். இல்லை ஆல்ரெடி சோப்புநாங்கிலாம் உணுப்பு கேரக்டரு. 2-3 டேரக்டரை கரெக்ட் செஞ்சு நேரத்துக்கு ஏதோ மூவியில் தோது பார்த்துட்ருக்கோம். அதனால் இவ்வளோ விஷயத்தையும் சோப்புநாங்கி தோது பார்த்துட்டு நம்மளையும் தோது பார்க்குறதுன்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா ஆல்ரெடி சோப்புநாங்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது. நிச்சயமாக ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே சோப்புநாங்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. இன்றைக்கி வேலை செஞ்சு அதை வந்துட்டு எக்ஸ்பாக்ஸுக்கிட்ட அனுப்பி அவங்க வந்துட்டு அது தோதாக பார்த்து அமைச்சதுக்கப்புறம் அது இன்னும் எத்தனை மாதத்துக்கு அப்புறம் காசு தருவாங்கன்னே தெரில. ஆனால் இப்போ வேலை செஞ்சால் தான் அப்போவாது காசு கிடைக்கும். ஓகே, அதனால் நம்ம உழைச்சி தான் ஆகணும். அது இல்லாமல் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு 30-40 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மாதமான சம்பளம் கொடுக்கணும். அது இல்லாமல் தீபாவளி போனஸு, பொங்கல் போனஸு, அது இல்லாமல் ஆஃபீஸுக்கு எக்கச்சக்கமான செலவு இருக்குது. ஆனால் இதெல்லாம் சோப்புநாங்கி எதை பற்றியுமே கவலைப்படாது. ஏன்னா அதோட நிலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து மனித நிலைக்கு தோதாகாத ஒரு வகையில், எர்த்துக்கே தோதாக வகையில் இருக்கிறனால அதோட நிலையில் என்ன நினச்சிக்க அப்படின்னா, காமவியல் களவியல். அதாவது சோப்புநாங்கி பொறுத்த வரைக்கும் உள்ளார்ந்த ஒரு நிலையில் வந்துட்டு 2 பந்து ஒரு பொந்து இருக்கிறனால அதை வந்து தன்னை வெளிப்படுத்திக்கும். ஓகே, காமத்தால் மட்டும் எல்லாமே தோது பார்த்துக்கலாம், என்ன தோது பாருங்கள் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஓகே, இரவு பொழுது மட்டும்தான் காமம் அப்படின்றது தோதாகும். பகல் பொழுதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறையா வேலை இருக்குது. ஓகே, அப்போ தான் ஒரு சமுதாயமாக வாழ்கிறப்போ நிறைய வகையில் தோதும். காட்டில் வாழ்ந்துட்டுருக்க போது என்ன தேவை? ஒரு தங்கிறதுக்கு ஏதோ குகை இருக்கா, ஓகே, சாப்பாடு, வேட்டையாடி ஏதாவது ஒரு சாப்பாடு தோது செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த தேவையுமே இருக்காது காட்டில் வாழ்கிறப்போ. ஆனால் சமுதாயமாக வாழ்கிறப்போ அப்படி கிடையாது. நிறையா விஷயத்தை நம்ம தோதாக அமைக்கணும். வீடு வேணும், காரு வேணும், அதுக்கப்புறம் மந்தானதில் வேறு ரீசார்ஜ் வேறு செய்யணும். ஓகே, அது இல்லாமல் ஃபெஸ்டிவல்னால் காசு வேணும், எங்கேயா போனால் வந்தால் காசு வேணும். இங்கே எது எடுத்தாலுமே காசு தான். ஓகே, காட்டில் இருக்கிறப்போ நம்ம கிடைக்கக்கூடிய தண்ணி கூட குடிச்சிக்கலாம். ஆனால் இங்கே இப்போ தண்ணி கூட காசு தான். ஓகே, இவ்வளோ காசு தேவைப்படுது, அதுக்கு உழைக்கணும். ஓகே, ஆனால் சோப்புநாங்கி மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்னென்னே புரிய மாட்டேங்குது. ஓவராக செல்லம் கொஞ்சிக்கிட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சோம்னா போதும், நமக்கு தோதாயிரும். யார் என்ன கேட்க போகிறோம்? நம்மக்கிட்ட தான் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஹஸ்பண்டுக்கிட்டையும் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஏதோ ஒரு அவர்கிட்டையும் கோடிக்கணக்கில் காசு இருக்குது. அப்பா ஒரு ப்ரொடியூசரு, அம்மா வந்துட்டு ஒரு நடிகை, அக்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூனில் சம்மந்தமான ஒரு தொழில் இருக்குது. எல்லாருமே ஓரளவு செட்டிலு. அதனால் நம்மளாம் உணுப்பாக தகிச்சிக்கிட்டு செல்லம் கொஞ்சிகிட்டு இருந்தோம்னா இன்னும் பேங்க் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம். யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு சோப்புநாங்கி நினச்சிக்கிது. இதுதான் உள்ளார்ந்த உளவியல் ரீதியான ஒரு நிலையாக இருக்குது. இப்போ என்ன தான் தீர்வு அப்படின்னா, சோப்புநாங்கிக்கு அது காப்பாற்றுறன்ற பேரில் எரர் ஏற்படுத்துது. அதனால் அதுக்கு சொல்லி புரிய வச்சா தான் தீர்வு. சோப்புநாங்கியோட பதத்துக்கு அது ஒரு பெண் நிலையில் இருக்கா. அதனால் யாரோ ஒரு இந்த ராதிகா சரத்குமாரில் இந்த சோப்புநாங்கி கவனிங்க அப்படின்னு, ஆனால் அவங்களாம் எதுவும் கவனிக்கிற மாதிரி தெரில. அதனால் யாரோ ஒருத்தர் அந்த சோப்புநாங்கி சொல்லி புரிய வச்சு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த வகையில் சோப்புநாங்கி புரிஞ்சிருச்சுன்னா பகல் டைமில் எரர் ஏற்படுத்தாது. நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்துட்டு ஒரு நல்லினமாக ஒரு அப்படியே என்ன ஏது அப்படின்ற ஒரு பக்குவமாக இருக்கும். ஓகே, இவ்வளோ இந்த எரர்லாம் நம்ம சால்வ் பண்ணல அப்படின்னா முன்னேற்றமான பாதை அப்படின்றது ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சால் தான் அங்கேருந்து நமக்கு கேஷ் கிடைக்கும். அந்த கேஷ் வச்சு தான் நம்ம தோது பார்க்குறதுன்றது தான் தோதாகும். ஓகே, அதனால் இந்த சோப்புநாங்கி கொஞ்சம் என்னென்னு கவனிங்க. ஓகே, படிப்படியாக தான் தோதாகும். ஓகே, சோப்புநாங்கிலாம் நம்ம தோது பார்த்தோம்னா நமக்கு எதுவும் தோதாகாது. ஏன்னா அதுக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நம்ம நிலமை யோசிச்சு பாருங்கள். அதனால் சோப்புநாங்கி கொஞ்சம் என்னென்னு கவனிங்க.
ஓகே. அப்போ இந்த ப்ரெக்னன்சி அதெல்லாம் நேரில் வரணும், பேசணும், பழகணும். அது சும்மா அது ஏதோ நம்ம 0.1% ஸ்வாப்னிங் சார்ஜ் கொடுத்தா கூட நமக்கு அது வந்து எரர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே. அதனால நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக தான் இருக்கணும். ஓகே. அதனால் இந்த ஆஃபீஸ் டைம்லலாம் அந்த ஸ்வாப்னிங் கொஞ்சம் அலோவ் பண்ணாதீங்க. அது என்னென்னு கொஞ்சம் கவனிங்க. ஓகே. சரி, அடுத்து நம்ம ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பதமாக தான் தோது பார்க்கணும். அதாவது என்னங்க, ஏதுங்க, எப்படிங்க அப்படிலாம் விளக்கம் சொல்லணும் அப்படின்றதுக்கு தோதாகாத பட்சத்திலே நான் எல்லா வகையிலையும் தோதா அமைச்சிருக்கேன். எல்லாமே நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன். அதனால் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சரி, ஓகே, டைரக்டர் சார் எல்லாமே முடிச்சுட்டு தான் தோது பார்ப்பார். ஓகே, அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். ஓகே. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மத்தியானத்துக்கு மேலே தாங்க வருவார். பொறுமையாக காத்திருக்கலாம். எல்லாருமே அந்த பக்குவ நிலையில் இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் ஸ்வாப்னிங் மட்டும் தான் எரர் ஏற்படுத்துது. அதனால் அந்த ஸ்வாப்னிங் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.